Hi, this is Shah from Shah Custom Paints. So, நம்ம பார்த்தீங்கன்னா ரிஸ்டோரேஷன் சென்டரில் இருக்கோம். ஷா கஸ்டம் பெயிண்ட்ஸோட ரிஸ்டோரேஷன் சென்டர். இங்கே பார்த்தீங்கன்னா விண்டேஜ் வெஹிக்கிள் எல்லாமே ரிஸ்டோரேஷன் பண்ணுறோம். விண்டேஜ் வெஹிக்கிள் இல்லாமல் கிளாசிக் வண்டியும் சேர்த்து ரீஸ்டோரேஷன் பண்ணுறோம். ஸோ பார்த்தீங்கன்னா காண்டாஸா இருக்குது. ஒரு 7 காண்டாஸா கிட்ட ரெடி பண்ணியிருக்கோம். ஒரு காண்டாஸா முடிஞ்சுது. அடுத்த காண்டாஸா ரெடி பண்ணியிருக்கோம். அம்பாசடர் மார்க் 1 அம்பாசடர் மார்க் 2 வந்து மார்க் 1 கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஃபியட் ப்ரீமியர் பத்மினி ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். எலகன்ட் ஃபியட் ஒன்று பண்ணிருக்கோம். இன்னொன்று இதுதான் இன்னைக்கோட டாக் ஹீரோவே தான். இது ஷெவலெட் இம்பாலா 1967 மாடல் பெட்ரோல் இன்ஜின். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்கிராப் கண்டிஷனில் வந்துருந்துச்சு ஆக்சுவலாக வரும்போது. ஸோ வரும்போது இருந்த ஃபோட்டோஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். இது என்டையர் வண்டி ரீஸ்டோர் பண்ணோம் நம்ம. ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த வண்டியோட மோசமான ஒரு கண்டிஷன் தான் வந்திருக்கும். அந்த வண்டி கூட கம்பேர் பண்ண முடியாது. ரொம்ப மோசமான கண்டிஷன் வந்துச்சு. பின் டு பின் இந்த லைனு இந்த குரோம் ஃபிட்டிங் எல்லாமே வந்து ஃபுல்லாகவே ரிஸ்டோரேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ ரிஜிஸ்டரேஷன் பண்ணிட்டு இப்போ ஃபைனல் ஃபிட்டிங் பண்ணிகிட்ருக்கோம். அநேகமாக இந்த வீக் எண்டில் வந்து இது ஃபினிஷ் ஆயிரும். இது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 6 months மேலேயே ஆயிடுச்சு இது ரெடி பண்ணுறதுக்கு. ஸோ இது இன்டீரியர்லாம் கூட ரெடியாக இருக்குது. கவர் போட்டு வச்சு இன்டீரியர்லாம் அழுக்காகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் என்டையர் டயல் சிஸ்டம். அப்பயும் வந்து 200 km/h மீட்டர் கொடுத்துருக்காங்க. பட் இந்த வண்டி போகுமோ நல்ல ஸ்பீடு போகும். ஹேண்ட்லிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். பவர் ஸ்டேரிங்கு ஹேண்ட்லிங் எக்தம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நார்மல் வண்டியோட நல்லாவே இருக்கும். பட் அந்த காலத்தில் கொடுத்த மாதிரி ஒரு கம்ஃபர்ட் இப்போ எந்த வண்டியிலும் தரதில்லை. ஏன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. ஸோ இது மாதிரி கம்ஃபர்ட் வந்து அந்த காலத்துல ஏசி வந்திருக்கு. 67 ஏசி வந்திருக்கு. எல்லா தேவையான அம்யூனிட்டிஸ் மொத்தமே கொடுத்துருக்காங்க. இப்போ கியர் ஷிஃப்டிங் எப்படி சார் இந்த மாடல் இருக்கும்? கியர் ஷிஃப்டிங் வந்து ஹேண்ட் கியர் ஷிஃப்டிங் தான். இதில் இதுதான் கியர் ஷிஃப்டிங். இதுதான் கியர் ஷிஃப்டிங். கியர் ஷிஃப்டிங்கும் பார்த்தீங்கன்னா ஒரே விரலில் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா ஒரே விரலில் பண்ணலாம் கியர் ஷிஃப்டிங். அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும். நம்ம லேட்டஸ்ட் வண்டியில் கூட ஒரே விரலில் பண்ண முடியுமான்னு கேட்டால் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ பாருங்க ஒரு விரலில் பண்ணுறேன். சார் இப்போ இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் தான் எப்படி சார் போகிறது? ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாங்களே வண்டி வந்த டைமில் ரொம்ப தேடினோம் பெட்ரோல் டேங்கை. ஸோ பார்த்தீங்கன்னா நம்பர் பிளேட் கீழே இங்கே இருக்கு பாருங்க. ஸோ இங்கே தான் பெட்ரோல் டேங்க். ஸோ இது வரைக்கும் 50 லிட்டர் போட்டோம். 50 லிட்டர் போட்டு ஃபுல் கூட ஆகல. பாதி முக்கால் டேங்க் தான் காட்டுது. ஃபில் பண்ணால் தெரிய வரும். டிக்கியோட ட்ரங்கோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஆறாமல் ஒரு ஆள் போய் உள்ள உட்காந்துடலாம். எனக்கு தெரிஞ்சு என் ஹைட்டுக்கே போய் உட்காடுறேன் பாருங்க. என் ஹைட்டுக்கே உள்ள தாராளமாக இருக்கு. அழகா 2 பேர் 3 பேர் படுத்துக்கலாம் போல. 6 months தான் என்னென்ன பார்ட்ஸ் தேவைப்படுச்சு இந்த வண்டி ரெடி பண்ணுறதுக்கு? நீங்கள் 6 months பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பார்ட்ஸ் தேவைப்படுது. நிறைய லைக் சொல்லவே முடியாத பார்ட்ஸ்லாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா பீடிங்லாம் வந்து கஸ்டமரே வாங்கி கொடுத்தாங்க. அவங்களே அப்ராட்லேருந்து இம்போர்ட் பண்ணாங்க. கண்ணாடி வந்து அப்ராட்லேருந்து இம்போர்ட் பண்ணார் கஸ்டமரு. இந்த மாதிரி சில விஷயம் வந்து கஸ்டமரே இம்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க. சில விஷயம் நாங்கள் இப்போ இருக்கிற பண்ணோம். சொல்லுங்கள் சார். சரி, இந்த டோர் லாக்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஹெவியாக இருக்குது டோரு. பட் லாக் ஆகும்போது பார்த்தீங்கன்னா 100% லாக் ஆகுது. நம்ம சில வண்டிகள்லாம் லாக் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். திறக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஃபுல் லாக் ஆகுது சிங்கிள் லாக்கில். ஸோ இதெல்லாம் வந்து டோர் செட்டிங் அது மாதிரி பண்ணோம். ஸோ இந்த ஹின்ச்சஸ்லாம் கட்டிட்டு ஹின்ச்சஸ்லாம் ஒர்க் பண்ணணும். டோர் செட்டிங் தான் இது மாதிரி விண்டேஜ் வெஹிக்கிளில் கஷ்டமான ஒரு விஷயம். அந்த கிளிக் நாய்ஸ் வரும். டோர் லாக் ஆகும்போது ஒரு கிளிக்னு ஒரு நாய்ஸ் வரும். ஸோ இது பாருங்க, இம்பாலோட சஸ்பென்ஷன் இவ்வளோ பெரிய வண்டி எப்படி ஆடுது பாருங்க. உள்ள உட்காரும் போது அந்த கப்பல்ல உட்கார மாதிரி தான் ஃபீல் இருக்குமே தவிர எதுவுமே இருக்காது பெயின். விண்டேஜ் கார்ஸ் வந்துட்டு ஒரு ஃபோட்டோ காட்டி இந்த மாதிரி ஆல்ட்ரேட் பண்ணோன்னா எப்படி சார்? இப்போ வந்துட்டு அம்பாசிடர் வந்துட்டு அது ஓல்டு அந்த மாதிரி சொல்கிறீங்க. சரி, அதேமாதிரி இப்போ நியூவாக வந்துட்டு வேறு ஒரு ஆல்டோ அந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு எந்த மாதிரி வாச மாடல் நம்ம பண்ணலாம்? ஆல்டோக்கெலாம் வந்து கஸ்டமர் வந்து ஒரிஜினாலிட்டி தான் கேட்பாங்க. சில கஸ்டமைசேஷனும் பண்ணுறோம். இன்டீரியர் கஸ்டமைசேஷன்லாம் பண்ணுறோம். இன்டீரியர் டிசைனிங்கு, சீட் கவர்ஸ் மாற்றுறது, உள்ளே வந்து பேனல்ஸ்லாம் வந்து கலருக்கு மாற்றுறது, அது மாதிரி எல்லா ஒர்க்கும் பண்ணி கொடுக்குறோம். இப்போ வந்துட்டு வெஹிக்கிள்ஸ் இப்போ காரில் எந்தெந்த மாடல்லாம் சார் எடுத்து தான் நீங்கள் பண்ணுவீங்க? நாங்கள் எல்லாம் லேட்டஸ்ட் வண்டியிலேருந்து ஓல்டு வண்டி இருக்குது, எல்லா வண்டியுமே பண்ணுறோம். மெயினாக விண்டேஜ் வெஹிக்கிள் தான் ரிஸ்டோரேஷன் நிறைய வந்துட்டு இருக்குது. ஏன்னா ரிஸ்டோரேஷன் பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது. நிறைய பேர் இல்லை. தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மியான ஆள் தான் பண்ணுறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் தமிழ்நாட்டில் கேரளாலேருந்து வந்து கல்கட்டாலேருந்து வண்டி வந்திருக்கு. ஸோ ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து வண்டி வருது. ஸோ கார்கோவில் போட்டுறாங்க சில கஸ்டமர்ஸ் வந்து பெங்களூர்லேருந்து ஒரு 2 வண்டி வந்திருக்கு. ஸோ அவர் ஓட்டினே வந்து கொடுத்துட்டாரு.
ஸோ அது மாதிரி டிபெண்ட்ஸ், ஒரு கஸ்டமர் டிபெண்ட்ஸ், வண்டி எப்படி எடுத்துட்டு வந்தாலும் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆல்மோஸ்ட் நாங்கள் ஒரு 50-60 வெஹிக்கிள்ஸ் மேலேயே ரெஜிஸ்டர் பண்ணதுனால நல்ல நேம் இருக்கு எங்களுக்கு மார்க்கெட்டில்.